இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இது என்ன வசனம் என்று நம்ம பார்க்கும்போது, அந்த நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணபடியில் இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா மூலமாக வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், உங்களுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து என்று அந்த வார்த்தை வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எசேக்கியா ராஜா சோரபுரமாக திரும்பி அழுது, கர்த்தாவே உங்களுடைய பார்வைக்கு நான் நலமானதை செஞ்சேன், உத்தமமாய் நான் நடந்தேன், மாசற்றவனாய் நான் நடந்தேன் என்று கதறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பாருங்க, அவருக்கு அந்த கண்ணீர், அந்த விடுகிற கண்ணீர் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் எட்டி அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உடனே வந்து 15 வருடங்கள் அவருக்கு கூட்டி கொடுத்ததாக, வருஷத்தை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா மன்னனாக இருந்தாலும் கூட அவருக்கும் வியாதி வருது, மரணம் அவருக்கும் வருது. பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அவர் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவருக்கு உத்தமமாய் மாசற்றவரை அவர் நடந்ததுனால பாருங்க, அவர் விட்ட கண்ணீர் பாருங்க, ஒரு நாள் அது வீணாய் போகாதபடிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்குற ஒரு தேவனா இருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஜெபத்தை நம்ம செய்கிறோம், நம்ம கண்ணீர் விடுறோம். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, ஜெபம் கேட்கப்படலை, நான் எவ்வளோ அடற ஆண்டவர்கிட்ட, என் ஜெபம் கேட்கப்படலை, ஆண்டவர் வந்து என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, எனக்கு பதில் தரமாட்டாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திர ஒவ்வொரு கண்ணீரும் ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர் எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா கணக்கில் அவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் நம்ம விடுற கண்ணீருக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் அவர் வந்து பதில் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது நம்ம ஜெபிக்கும் போது அந்த மன்றாட்டின் ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்டு நம்மளுக்கு அவர் வந்து பதில் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஸ்தோத்திரமாப்பா. இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அது போல ஆண்டவரே எவ்வளோ சகோதரர்கள் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களில் எவ்வளோ துயரத்தோட கண்ணீரோட ஆண்டவரே, எவ்வளோ வியாகுலங்கள் அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளோட ஆண்டவரே உம்மிடத்தில் கண்ணீர் விடும் போது என் தேவன் அதை எல்லாம் கேட்டு என் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிற அந்த வேலையில் அப்பா எங்கள் கண்ணீரெல்லாம் நீங்கள் துருத்தியில் வைத்திருக்கிறாச்சா, எங்கள் கண்ணீரெல்லாம் நீங்கள் கணக்கில் வைத்திருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஒரு நாளும் அது மீன் போகாது என்று நாங்கள் அப்பா விசுவாசிக்கிறோம். அப்பா எங்களுக்கு பதில் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.